நான் மிக குறிப்பாக 2 விஷயத்த சொல்கிறேன். ஒன்று, கச்சத்தீவு மீட்பு. எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கச்சத்தீவு மீட்பு. இதை எப்படி மீட்க போகிறோம், அல்லது இதுக்கான சாத்தியக்கூறு என்ன இருக்குது, இதை மீட்டா யாருக்கு பலன், இதை பற்றி எதையாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இது வரைக்கும் இந்த அரசியல் கட்சிகிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னால் ஒரு 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு வியூகமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதில் இருக்கக்கூடிய நிலை என்ன, இப்போ உண்மைக்கு தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன, இதனால் தமிழக கடலோர மக்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலர்கிட்ட நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்கல. ஏன்னா இது ஒரு அரசாங்கத்துடைய சொத்து, அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுக்கு உண்மையிலேயே ஒரு நோக்கம் இருக்கா என்னன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் என் நிலத்தை இன்னொருத்தட்ட கொடுக்கக்கூடாது. இப்போ நிறைய திரைப்படங்களில் கதாநாயகர்கள் வசனங்கள் பேசுகிறத பார்த்துருப்பேன். என் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அள்ளிட்டு விட மாட்டேன். இவ்வளோ பெரிய ஒரு தீவு பகுதியை, அந்த தீவு பகுதி போனதுனால அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை தாரை வார்க்கப்பட்டிருக்கேன், அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் அப்படின்றது இல்லை. ஏன் இது ஒரு பெரிய பொருட்டாக பேசப்படவே இல்லை அப்படின்னா, சாகிறது கடலோடி மக்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பூர்வகுடி. அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்கே நாதி இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு, இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய பொருளாதார வர்த்தக ரீதியான எல்லாவற்றிற்கும் பெரிய நாடு என்று தன்னை பறைசாற்றிக் கொள்கிற இந்த அரசு ஆயிரக்கணக்கான தன் சொந்த நாட்டு மக்களை, அதுவும் தன் நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட பலி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உயிர்கள் அடித்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு செத்தவங்களுடைய எண்ணிக்கை அரசாங்கத்திட்ட கணக்கே கிடையாது. அப்போ சொந்த நாட்டு மக்களை இந்த மாதிரி கொன்றொழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இந்த இலங்கையினுடைய கடற்படை நகர்த்துகின்ற நிகழ்வு, இந்த 2 நாடுகளுக்குமான கடல் எல்லை பிரிவு இருக்குது அப்படின்னா, இதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி, ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளும் சரி ஏன் முன்னெடுக்கல அப்படின்ற கேள்வியை நாங்கள் தமிழக அரசுக்கும் சரி, இந்திய ஒன்றிய அரசுக்கும் சரி நம்ம வைக்கிறோம். அதான் நான் சொல்கிறேனே, இந்த 4 ஆண்டு காலம் பண்ணலைங்க. இப்போ 4 ஆண்டு காலம் இதை பற்றி பேசவே இல்லை. கச்சத்தீவை பற்றி இந்த 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா? இப்போ தேர்தல் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகுது. நான் சொன்னேன், ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது ஆடுகின்ற ஒரு யுக்தியில் ஒரு வார்த்தை தான் இந்த கச்சத்தீவு மீட்பு. உண்மையிலேயே இந்த கச்சத்தீவு மீட்டு இருக்கணும் அப்படின்னா, மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிருக்க வாய்ப்பு இருந்தது இல்லையா? அப்போ மீட்கலை. இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் கச்சத்தீவு பற்றிய ஒரு பேச்சை அவங்க எடுக்கிறதாவும் இல்லை. கச்சத்தீவு ஒரு பக்கம் இருக்கட்டும், கச்சத்தீவை மீட்டுட்டா மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமானா அதுவும் இல்லை. அப்போ 2 நாடுகளுக்குமான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கணும். ஒரு சட்ட ரீதியாக சொல்லணும்னாலே உலக கடல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 2 நாடுகளுக்கான கடல் எல்லை 100 நாட்டிக்கல் மைல் இல்லை அப்படின்னா 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கணும். யாருக்கான மக்கள் தொகை, யாருக்கான நிலப்பரப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுமூக உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு பிரத்யேக சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்னு உலக கடல் சட்டம் சொல்லுது. அதை பற்றின சிந்தனையே இந்த 2 நாடுகளுக்கும் இல்லை. சரி, குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி கூட இலங்கை அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, தமிழக கடலோர மக்களிடமிருந்து பிடிப்பட்ட படகுகளை கடலில் அப்படியே மூழ்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுக்கான முடிவும் அங்கே எட்டப்படுது அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு படகு அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட சொத்து கிடையாதுங்க, பல பேரோட உயிர்னு சொல்லணும். அவ்வளோ கடன் வாங்கி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அதுதான். அப்படிப்பட்ட படகை தான் அவங்க கடலில் எதுவுமே பண்ணாமல் யாருக்கும் பலன் இல்லாமல் மூழ்கடிக்க போகிறோன்றாங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே சிறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்போ புதிதாக என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அபராதம் 48 லட்சம், 50 லட்சம், 1 கோடி ரூபா வரை, 2 கோடி ரூபா வரைக்கும் அபராத தொகை விதிக்கிறாங்க. இதை பற்றி இந்த அரசுகள் இது வரைக்கும் பேசப்படவே இல்லை. காரைக்கால் மாவட்டத்தில் 2 பேரை சுட்டு அவங்களுக்கு காயம்பட்ட நிலைமையோடு அங்கே இழுத்துட்டு போனாங்க. இது நாள் வரைக்கும் அவர்களுடைய நிலைமை அங்கே என்னவா இருக்குது, மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கா, அவங்க நல்லா இருக்காங்களா, பேசுகிறாங்களா, அவங்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள், அவங்களுக்கு தேவையான பணிகள். ஏன்னா அவங்க தனியாக போயிட்டு கழிவறைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. காலில் குண்டடிப்பட்டு யார் அவங்கள பராமரிச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, அவங்க எப்போ விடுதலை செய்ய போகிறாங்க, எதுவும் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு முறையும் ராமேஸ்வரம் மீனவர்கள், ஒவ்வொரு முறையும் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள், ஒவ்வொரு முறையும் காரைக்கால் மீனவர்கள், நாகப்பட்டினம் மீனவர்கள், இப்படி பேர் தான் சொல்கிறாங்களே தவிர இதற்கான நிரந்தர தீர்வு என்ன எட்டப்படும் அப்படிங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒட்டுமொத்த குரலாகவே நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நமக்கு சாராய விற்பனை தான் இந்த நாட்டினுடைய பெண்களுடைய பாதிப்புகளுக்கும் அவலங்களுக்கும் காரணம் சொன்ன இந்த அரசுக்கு 4 ஆண்டு காலம் இதை பற்றின உணர்வே இல்லையா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அடித்து 100 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா நாங்கள் களவாண்டு வச்சுருக்கோன்னு அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ஆய்வு நடத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான வாழ்வாதாரம் முற்று முழுவதுமாக போகுது. 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பள உயர்வுங்கிறாங்க. இங்கே ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்கும்போது 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? இதை யாரை ஏமாற்றுவதற்காக சொல்கிறீங்க? அது இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த அறிவிப்பு வெளியில் வருது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த சாராய கடைகளை இழுத்து மூடுங்களேன், எங்களுக்கு செலவு மிச்சமாகும். பேருந்தில் பெண்களுக்கு இலவசம்,
சரி அடிப்படை பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, சரி இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பெண்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. பேருந்து கட்டணத்தை இலவசமாக கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவர் ஒரு குவார்ட்டர் குடிக்கிறாருன்னே வச்சுப்போமே, 2 வேலைக்கு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அந்த பாட்டில் செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் செலவாகுது. 30 நாள் எவ்வளோ ஆச்சு? 15,000 ரூபா ஆச்சு. இந்த 15,000 ரூபாய் அரசாங்கம் அவங்கள்ட்டேருந்து பிடுங்கிட்டு மாதத்துக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து சரி கட்டு. இந்த சரி கட்டுதலே தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் போகுமா? கிட்டத்தட்ட மத்திய அரசு ஏங்க நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கல, மாநில அரசு கேட்டால் எங்களுக்கு மத்திய அரசு காசு கொடுக்கலன்றாங்க. உங்களுடைய அரசு மேம்படுத்துவதற்கு விவசாயத்தை மேம்படுத்தலாம், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தலாம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை கூட்டலாம். இது போன்ற நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறதை பற்றி இவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை. அது இல்லாமல் இவங்களே மது விற்பனை மையங்கள், அதாவது சாராய தொழிற்சாலைகளை வச்சுருக்காங்க. அதுக்கு காசு வரணும், இவங்களே மதுக்கடையில் நடத்துகிறாங்க. பிறகு இவங்களே வந்து மூடணும்னு சொல்லுவாங்க. இந்த நாடகங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே நீண்டு கொண்டு இதனால் பாதிக்கப்படுறது யார்? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான். இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, இனிமேல் அறிவிப்புகள் வரும் பாருங்களேன். இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்களே, இது 2500 ரூபாயா கொடுப்பாங்க. ஆனால் 1000 கடை கூடுதலாக இன்னும் கொஞ்சம் திறந்து அந்த காசை திரும்ப ரிட்டர்ன் எடுப்பாங்க. உங்களுக்கே தெரியல, பொங்கல் நேரம் தீபாவளி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வசூல் 550 கோடி 1000 கோடி எங்கேருந்து வருது அந்த காசு? அவங்க சுருக்கு பையில் வச்சிருக்க பணம் தான் அங்கே வருது. ஒரு நாளில் 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்க முடிய அளவுக்கு சாராய விற்பனை ஒரு அரசு நடத்துது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு? நேற்றைய தினம் செய்தி பார்க்குறோம், பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மரத்தடியில் உட்காந்து பிள்ளைங்க படிக்குது. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலையங்களுடைய நிலைமையாக இருக்குது. ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாக்க காசு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இலவச திட்டங்களுக்கு எங்கேருந்து காசு வரும்? அடிப்படை தேவை கல்வி, மருத்துவம், சாலை, குடிநீர், இதை கூட செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசு? மத்திய அரசுக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம், நாங்கள் ஒன்று உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க, சாப்பிட வழி இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு கேட்கல. எங்ககிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமாக நீங்கள் கொண்டு போன தொகையை எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகையை கேட்கணும். இது ஏதோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமான கேள்விதான். இந்த காசு வந்தால் தான் நமக்கான கல்வி, இந்த காசு வந்தால் தான் நமக்கான வேலைவாய்ப்பு, இந்த காசு வந்தால் தான் நமக்கான அடிப்படை கட்டமைப்புனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு செய்தி. குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாவது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை கொடுங்க. இங்கே சிந்திச்சு பாருங்க, உட்காந்து படிக்கவே கட்டடம் இல்லை. ஒரே ஒரு மொழி பாடத்திட்டத்தை உட்காந்து படிக்கவே இல்லை. இருமொழி பாடத்திட்டத்தை ஏற்று படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதில் மும்மொழி கொள்கை வேற இல்லை. ஓட்டப்பானையில் என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி, அந்த மாதிரி இல்லாத ஒரு இடத்துக்கு நான் 3 விதமான மொழியை படிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை தள்ளப்படுது. இதெல்லாம் வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது. அதை மக்கள் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சு இதெல்லாம் செவிமடுத்து உடனே செஞ்சு முடியுங்கன்னு மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்க. இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலை நீங்கள் சொல்லவே முடியாதுங்க. எப்போ யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க, எப்போ யாரோட கூட்டணியை விட்டு போவாங்கன்னு தேர்தல் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கணும். தேர்தல் வந்தால்தான் யாரும் இங்கே வந்து கூட்டணிகளை வச்சு பற்றி பேசவே முடியுது. இப்போ சொல்லலாம், பிறகு மறுக்கலாம், அது நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. புரியல. இது 2 விஷயங்க. ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிட்ட கேட்கலாம், அல்லது யாரெல்லாம் இணைய விருப்பப்படுறாங்களோ அந்த தலைமையிட்ட கேட்கலாம். உங்களுக்கு அரசியல் கட்சியிலிருந்து வெளியே வந்தீங்க, இப்போ வந்து அரசுக்கு வந்து வலியுறுத்தும் செய்யல அப்படிங்கிறதையும் அடுத்ததான உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கு, எப்படி இருக்கிறீங்க? இது நான் மக்கள் பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னா என்னோட தனிப்பட்ட முடிவுன்றது என்றைக்காவது ஒரு நாள் அறிவிக்க தான் போகிறோம். ஏன்னா இது ரகசியமாக பொத்தி வச்சுக்கிறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட முடிவும். உங்களோட முடிவு மக்கள் சார்ந்தது தானே? அதான் சொல்றேன், மக்கள் நலன் சார்ந்ததான் என் முடிவு. இது உண்மையிலேயே இது ஒரு மேடையில் இப்படி வந்து ஒரு அமைச்சர் அவர்கள் வந்து பேசக்கூடிய செய்தியா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல சுய சிந்தனையோடு இருக்கிறவங்க, ஒரு அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி, இத்தனை லட்சம் பேர் வாக்கெடுத்து வெளில வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த மக்களுக்கும் ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்கள் எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பொது வழியில் பேசலாம் அப்படின்னு சிந்திச்சு பேசினாங்களா என்ன அப்படின்றது தெரியல. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் தவறுதலாகவோ அல்லது சில நேரம் பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை தவறுதலாக வந்து விழுந்துரும். அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் ரொம்ப யோசிச்சு பாரு பெண்கள்லாம் இருக்கிறாங்க, சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, இதெல்லாம் சொல்கிறத வந்து ஏற்கவே முடியலங்க. அது ரொம்ப கடினமாக இருக்குது. நான் மறுக்கிறதுன்றதை காட்டிலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி பொறுப்பாளராக இருந்தாங்க, இப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும், குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய பெண்களும் இதை நாங்கள் அருவருப்பாக பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சொல்லாடல்களை அந்த கூட்டத்திலலாம் எதுக்கு பேசுகிறாங்க, முதல்ல எப்படி இவங்க எண்ணத்துக்குள்ள அதெல்லாம் தோணுது. அது இல்லாமல் அதை சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்கிறார், இப்படியெல்லாம் பேசி தான் நாங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்த்தோன்றாரு. எனக்கு புரியல என்ன சொல்லுவாங்க.
நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லை, அவங்க கட்சி அதுக்கான நடவடிக்கை வந்து நிச்சயமாக எடுக்கும் அப்படின்றதா. ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சியிலேருந்து பதவியை வந்து விலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குரிய நடவடிக்கை வந்து நிச்சயமாக அவங்க எடுக்கணும். அதுக்கு எடுக்கிறாங்களா என்னன்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவர் அமைச்சராக இருக்கிறாரா, தொடர்றாரா, இல்லை மாட்டாரா, ஏற்கனவே அவர் மீது வழக்கு இருக்குது, நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து தமிழக அரசு தான் முடிவு எடுக்கும். நீங்க உங்களோட பெண்ணா உங்களோட கருத்து எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஆட்கள், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இது போன்ற ஆட்கள், இது மாதிரி ஒரு பொது மேடையில் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது, கண்டிக்கப்பட வேண்டும்.